our school going and college going children, they diet, they don't eat breakfast. And they diet because they don't want to become fat and they hardly eat anything. So I would like you to comment on that. So this is very nice to see that fasting. அவங்க கேட்ட கேள்வி தெரியும் இல்லைங்களா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெயிட் கம்மி பண்ணோன்னா ஃபாஸ்ட் பண்ணால் வெயிட் கம்மி பண்ணலாம்னு நினச்சிட்டு சாப்பிடாம போகிறது, ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கணும் அழகாக இருக்கணும்னு சாப்பிடாம இருக்கிறது. திஸ் இஸ் நாட் கரெக்ட். ஓகே, ஃபாஸ்டிங் பண்ணுறது மிக 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 தவறு. ஃபாஸ்டிங் பண்ணும்போது நம்மளோட அடுத்த மீல் நீங்கள் சாப்பிட வரும்போது சாப்பிடாம இருக்க போகிறது இல்லையா, அடுத்த சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பிட்றது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. அதே மாதிரி ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம நெக்ஸ்ட் மீல் சாப்பிடும்போது அதிகமாக தான் சாப்பிடுவோம், நம்மளுக்கே தெரியாது. ஸோ நம்ம வந்து ஓவராக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சாப்பிட்றது வந்து நீங்கள் ஃபாஸ்டிங் பண்ணவே கூடாது. அதே மாதிரி சாப்பிடும்போது 5 வேளையாக பிரித்து சாப்பிடணும். ஓகே, யூ கேன் ஈட் ஃபுட் பட் யூ ஹாவ் டு ஸ்ப்ளிட் இன்டு 5 மீல். சின்ன சின்ன உணவுகளை 5 வேளையாக சாப்பிட்றது வந்து என்றைக்குமே நல்லது. காலையில், மத்தியானம், நைட் அப்படி சாப்பிடாம இடைப்பட்ட வேளையில் 11 மணிக்கும் சாயந்தரம் ஒரு 4 மணிக்கும் சாப்பிட்றது வந்து மிக மிக நல்லது. அண்ட் ஃபாஸ்டிங் டெஃபினட்டாக குழந்தைங்களா பண்ணாதீங்க. ஸோ அது வந்து ஒரு ஹெல்ப்பும் கிடையாது. யூ நாட் கோயிங் டு இந்த ஃபாஸ்ட் பண்ணுறதுனால நம்மளோட நியூட்ரியன்ஸும் நம்ம ரீச் பண்ண முடியாது, ஒரு நாளைக்கு தேவையான உணவுகளும் சாப்பிட முடியாது. அதே சமயத்தில் இந்த மாதிரி சாப்பிட்டது உடனே ஃபேட்டாகவும் கன்வெர்ட் ஆகும். அதனால் உங்களோட பர்பஸும் சால்வ் ஆகாது, நீங்கள் ஒல்லியாகவும் இருக்க மாட்டீங்க, ஆக மாட்டீங்க. ஓகே, தொப்பை போட்டால் எப்படி குறையுதுன்னு கேட்குறாங்க. சரி, தொப்பை போடாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட் திங் வந்து நான் சொன்ன மாதிரி 5 வேளையாக சாப்பிடணும் சாப்பாட்டு உணவில். அதே சமயத்தில் சாப்பிட்ட உடனே உட்காரக்கூடாது. ஓகே, அதே சாப்பிட்டு ஒரு 15-20 மினிட்ஸ் வாக் போகணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் உட்கார பொசிஷன் வரணும். ஜென்ரலாக அது நடக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம காலேஜில் கூட சாப்பிட்ட உடனே வந்து உட்காந்துடணும். தட் இஸ் வை வி கெட் திஸ் அப்பர் அப்டமன். அண்ட் இன்கேஸ் அது வந்ததுக்கப்புறமா ஸ்லைட் எக்ஸசைசஸ் இருக்குது, அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். பட் அவாய்ட் முதலே நம்ம வந்து இந்த மாதிரி 5 மீல்ஸ் அ டே சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்ட உடனே படுக்காமல் உட்காராமல் ஒரு 15 மினிட்ஸ் நடந்தோம்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா ஒரு எக்ஸசைஸ், ஸ்மால் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். சில பேருக்கு வந்து சாப்பிடவே மாட்டேன் ஆனால் குண்டாக இருக்கேன், அவங்க ஐஸ்கிரீமாக சாப்பிட்றாங்க, ஸ்வீட்டாக சாப்பிட்றாங்கன்னா ஒல்லியாக இருக்காங்க. நான் ஒன்றுமே சாப்பிடல ஆனால் குண்டாக இருக்கேன்றாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்கவுங்களுக்கு மெட்டபாலிக் ரேட் டிஃபர் ஆகும். இப்போ உங்களை மாதிரி நான் இல்லை, என்ன மாதிரி அவர் இல்லை. ஸோ எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற மெட்டபாலிக் ரேட், அதாவது பிஎம்ஆர்னு சொல்கிறோம், அதுவும் வேரி ஆகும் ஒவ்வொருத்தருக்கு. ஸோ இவருக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் அவர் கம்மியாக தான் சாப்பிட்டாகணும், வேறு வழியே கிடையாது. நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்றதுனால வெயிட் குறையாது, நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்றதுனால சுகர் கம்மியாகிறதுலாம் இட்ஸ் நாட் பீன் ப்ரூவ். பட் நெல்லிக்காய் சாப்பிடலாம். நெல்லிக்காய் இஸ் வெரி ரிச் இன் வைட்டமின் சி. ஓகே, நம்மளுக்கு வந்து சீப்பாகவும் கிடைக்குது, அதே சமயத்தில் அது ரொம்ப சத்தாகவும் இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அது ஜூஸாக சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. சான்சஸ் ஆர் தேர் பிகாஸ் இஃப் யூ டேக் எனி திங், எப்படி சொல்கிறோன்னா அமிர்தம் கூட விஷம்னு சொல்கிறோம் இல்லையா, எதையுமே ஒரு நல்ல பொருளை கூட அதிகமாக சாப்பிட்டா அது கெடுதல் தான் ஆகும் போகுது. ஸோ அதை சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. ஒரு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். தண்ணியில் தேன் கலந்து குடித்தா வந்து ஒளியாவாங்க சொன்னாங்க. கண்டிப்பாக ஒளியாக மாட்டாங்க. தேன் இஸ் அகெயின் அ கேலரிமா, எம்டி கேலரிஸ் அண்ட் இட்ஸ் சுகர். அண்ட் அது வந்து நீங்கள் தண்ணியில் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேளை நீங்கள் வந்து நொறுக்குனீங்கன்னா சான்ஸே இல்லை. சில ஃபுட் வந்து நம்மளுக்கு அலர்ஜி ஆகுது, நம்மளுக்கு ஒத்துக்கலை, நம்ம உடம்புக்கு சேரலைன்னும் போது அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு மற்ற கால்சியம் ரிச் ஃபுட்ஸை வந்து நம்ம வந்து அட்வைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். சரியா? இப்போ நீங்களே பார்த்தீங்களா கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் எதில் இருக்குன்ட்டு, அது மாதிரி நீங்கள் காம்பன்சேட் பண்ணிக்கலாம். தயிராக சாப்பிட்லாம். பால் ஒத்துக்கலைன்னா சில பேருக்கு தயிர் ஒத்துக்கும், ஏன்னா தயிரில் வந்து லாக்டோஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ சில பேருக்கு வந்து பாலில் இருக்கிற லாக்டோஸ் தான் இன்டைஜஷன் கொடுக்கும், ப்ராப்ளம் இருக்கும். பட் வேறு தயிர் ஒத்துக்கும் அப்படின்னா தயிர் சாப்பிடுங்க. இல்லைன்னா கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அதில் ஏதாவது ஃபுட் நீங்கள் வந்து காம்பன்சேட் பண்ணி தான் ஆகணும் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் வந்து ஒல்லியாக இருந்தாலும் ஆக்டிவாக இருந்து உங்களுக்கு எதுவுமே டயர்ட் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா, ஐ மீன் இந்த சென்ஸ் யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் ப்ராப்ளம்ஸ்னால் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. ஒல்லியாக இருந்தால் அழகு தாங்க. ஓகே, நீங்கள் அழகாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. I am telling you, you're looking very beautiful and your husband will be very lucky to have you. Don't worry on that, okay? இல்லை மேம், இப்போ ஹாஸ்டலில் நாங்கள் இருக்கோம். என்ன அப்படின்னா மார்னிங் வந்து மில்க்கும் ஃபுட்டும் ஒரே டைமில் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. சாப்பிட்ட உடனே மில்க் குடிக்கிறோம், அதாவது மில்க் சாப்பிட்ட உடனே ரெண்டுமே ஒரே டைம் இருக்குது. ஈவினிங்குமே அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கிறது
ஆக்சுவலி இட்ஸ் நாட் ராங். ஓகே, சாப்பிட்ட உடனே பால் குடிக்கிறது தப்பு கிடையாது. பட் பழங்கள் தான் நான் ஜென்ரலாக சொல்வேன், சாப்பிட்ட உடனே பழம் சாப்பிடாதீங்கன்னு. ஸோ ஃப்ரூட் ஷுட் நாட் பி ஆக்சுவலி டேக்கன் வித் த மீல், இட் ஷுட் பி இன் பிட்வீன் த மீல். ஒரு இடைப்பட்ட வேலையில் சாப்பிட்றது தான் பழங்கள் நல்லது. நிறைய பேர் சாப்பிட்ட உடனே பழம் சாப்பிட்றது ஒரு ஹேபிட்டாக பண்ணுறாங்க, பட் அதுதான் தவறு. பட் மில்க் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. காஃபி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஆக்சுவலி 1 or 2 coffees per day, அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. பட் யூஸ்வலாக என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து காஃபியில் இருக்கிற கெஃபீன் வில் உங்களோட அப்சார்ப்ஷன் வந்து கட் பண்ணும். அதனால நீங்கள் சாப்பிட்ட உடனே காஃபி சாப்பிட்றது வந்து ஆக்சுவலி இட்ஸ் நாட் கரெக்ட். ஃபார் யுவர் ஸ்கின் டு க்ளோ யூ மஸ்ட் டேக் லாட் ஆஃப் இந்த பாதாம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நட்ஸ் ஆன உணவுகள், omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற உணவுகள் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கின் க்ளோ ஆகும். பிம்பிள்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏக்கின் பிம்பிள்ஸ்லாம் வராமல் இருக்கணும்னா எண்ணெய் உணவுகள் நிறைய சாப்பிடாதீங்க. அப்பப்போ ஃப்ரெஷன் பண்ணிக்கோங்க, க்ளீன் அப் யுவர் ஃபேஸ். அதுக்கப்புறம் வந்து ஹைட்ரேஷன், தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டாலே உங்களோட உடம்புல இருக்கிற இது அந்த ஃபேட், இந்த க்ளாபியூல்ஸ்லாம் வெளியில் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து கிளியர் ஸ்கின் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து ஃபார் யுவர் ஸ்கின். ஐஸ் க்ளோ ஆகணும்னாக்கா விட்டமின் ஏ சத்து உணவுகள் நிறைய சாப்பிடணும். அப்புறம் நெயில்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா ப்ரோட்டீன்ஸ் சாப்பிடணும். ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கணும்னா விட்டமின் இ சத்து அதிகமாக சாப்பிடணும். சரிங்களா? ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக சாப்பிடணும். அசிடிட்டி வேரியஸ் ரீசன் என்னென்னா, அவங்க வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க. மெயினாக வந்து காலையில் சாப்பிட்டுட்டு இதோட வந்து மத்தியானம் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போது கூட பசங்க கூட ஷேர் பண்ணிவிட்டு எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. திரும்பி நைட்டு வந்து சாப்பிட்றதுனால ரொம்ப லாங் கேப் இருக்கிறதுனால தான் இந்த அசிடிட்டி ஃபார்மேஷன் வருது. ஸோ வந்து அவ்வளோ லாங் கேப் கொடுக்காது. எவ்ரி 2 to 3 hours ஏதாவது ஒரு ஃபுட் இப்போ எடுத்துகிட்டு தான் ஆகணும். எடுத்தாங்கன்னா அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ஆகாது. எக்லிக்கிறதோ இல்லைன்னா நெஞ்செரிச்சலோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து ரொம்ப லாங் கேப் கொடுக்கக்கூடாது. இந்த பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது கிடையாது அவசரமாக போகிறதுனால. எத்தனை பேர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறீங்க? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம காலேஜுக்கு வர எத்தனை பேர்? அப்புறம் இன்னிலேருந்து மேக் இட் அ பாயிண்ட் தட் ஆல் ஆஃப் யூ ஹேவ் யர் பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, கண்டிப்பாக எல்லாரும் இன்னிலேருந்து ஒரு வந்துருங்க, பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பாக சாப்பிட்டு கிளம்புங்க. அப்போவே உங்களுக்கு தெரியும், நீங்கள் வந்து உங்களோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ நிறைய பேர் இந்த மில்கை பற்றி ஒரு நிறைய ராங் தியரிஸ் இருக்குது. சில பேர் வந்து சில இடத்துல சொல்கிறாங்க மில்க் சாப்பிட்டா வந்து தப்பு, காலையில் மில்க் சாப்பிடக்கூடாது, அப்புறம் வயசானவங்களுக்கு மில்க் வந்து தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. பட் எங்களோட சயின்ஸை பிரகாரம் மில்க் குடிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ஃபேட் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ஏடு இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துகிட்டு நீங்கள் மில்க் குடிக்கலாம். தேங்க்யூ மேடம். நீங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்டு மாதிரி நின்று பேசி எங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் பிகாஸ் ஆஃப் த காலேஜ் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எங்கள் கை தட்டுதலை தவிர. ப்ளீஸ் கேர்ள்ஸ். அவங்களோட ஏஜ் 51ன்னு சொல்கிறாங்க, பட் நம்பவே முடியல. வி ஷுர் தட் இந்த அரங்கத்தில் இந்த சபையில் நாங்கள் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறோம். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன நியூட்ரியன்ஸ், அதுக்கப்புறமா நீங்கள் சொன்ன அட்வைஸை ஃபாலோ பண்ணி ஷுர் நாங்கள் இனி அப்படியே டயட் ஃபுட்டை தான் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லிக்கிறோம் இந்த சபையில். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன்.